ஒரு கெட்ட மனிதன் நல்லவனாக மாற முடியுமா? அல்லது ஒரு முறை கெட்டவனானவன் எப்போதும் அப்படியேதானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் ராஜா என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல பெயர் இல்லை. அவன் பொய் பேசுவான், திருடுவான், மற்றவர்களை ஏமாற்றுவான். அதனால் அந்த கிராமத்தில் யாரும் அவனை நம்பவில்லை. ஒரு நாள் அவன் வாழ்க்கை முற்றிலும் நாறிவிட்டது. அவன் பெரிய கஷ்டத்தில் விழுந்தான். வேலையில்லை, உணவில்லை, நண்பர்கள் இல்லை. அவன் உதவி கேட்டான், ஆனா யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இரவு அவன் தனியாக உட்கார்ந்து அழுதான். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஆசான் அவனை பார்த்தார். "ஏன் அழுகிற?" என்று கேட்டார். ராஜா சொன்னான், "நான் கெட்டவன், எனக்கு மாற்றமே இல்லை." ஆசான் சிரித்து சொன்னார், "வேதாகமம் உன்னை நீதிபதி பண்ண வரல, நீ எப்படி மாறலாம் என்று சொல்ல வருது." அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ளத்தை முழுவதும் மாற்றியது. அவன் முடிவெடுத்தான், புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க. பொய்யை விட்டான், திருடலை நிறுத்தினான், நல்லதைச் செய்ய ஆரம்பித்தான். முதல் யாரும் நம்பவில்லை. ஆனா அவன் நின்று விடவில்லை. நாட்கள் கழிந்தது. அதே மக்கள் இப்போது அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவன் ஆசானை பார்த்து சொன்னான், "என் வாழ்க்கையை மாற்றியது அந்த ஒரு வார்த்தைதான்." மனிதன் எவ்வளவு நல்லவன் என்பதைச் சொல்லுவது அல்ல வேதாகமம். கெட்ட மனிதனும் மாற்றம் அடையலாம் என்பதையே அது சொல்லுகிறது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.